Hi, this is Suresh from Coimbatore, கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AICTE உடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுவும் இந்த கரண்ட் இயருக்கு, அதாவது இப்போ வரப்போற இந்த அகாடமிக் இயர்ல ஸ்டார்ட் பண்ண போற அகாடமிக் இயர்ல இது எல்லா காலேஜ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கொரோனால பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலா வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட், ஒரு மாற்றம் எடுக்க போது எடுத்து தான் ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்படுறோம். அதுக்கான ட்ரையல் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இப்போ எல்லா காலேஜஸ்லயுமே பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து ஆன்லைன் கோர்சஸ் நடத்துறாங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப்பை தட்டினீங்கனாலே போதும், எங்க பார்த்தாலும் வெப்எக்ஸ் மீட்டிங், அந்த மீட்டிங், இங்க வந்து நாங்க வந்து ஜூம்ல மீட்டிங் பண்றோம், ஆன்லைன்ல பண்றோம்னு சொல்லி எல்லா காலேஜஸும் வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஆன்லைன் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. இந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 20 to 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே அதுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. ரிமைனிங் வந்து நம்ம 60லேருந்து ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகல. குறிப்பாக வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லாமையும், லேப்டாப் வசதி இல்லாமையும், மொபைல் இருந்தாலும் அதில் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி அதை கரெக்டாக கனெக்டிவிட்டி ஸ்பீட் இல்லாதனாலே அவங்க கரெக்டாக அதை மிஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நல்ல எல்லா வசதிகளும் இருக்கிற குழந்தைங்களே கூட வந்து உண்மையிலேயே அதை வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான் அதை லேர்ன் பண்ணுறாங்கிற ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எனிவே, நம்ம இப்படிலாம் குறை சொல்லிக்கிட்டு நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம ஷிஃப்ட் ஆகித்தான் ஆகணும். இன்னும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. மேபி இந்த இயர் ஃபுல்லாவே நமக்கு கொரோனா இயரா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த 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 வருஷத்திலே வந்து ஒரு மோசமான வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறத, பாசிட்டிவ் நெகட்டிவ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் எனிவே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்து என்ன நம்ம இதில் சொல்ல வரோம் அப்படின்னா, AICTE என்ன ஃபைனலாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் கோர்சஸ் இஸ் மஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இதை வந்து நம்ம எடுத்துதான் ஆகணும். இதுக்காக வந்து ஏற்கனவே வந்து ரூல் போட்டு, அந்த ரூல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து நார்மலா இப்போ கிரெடிட் சிஸ்டம் நம்ம எல்லாமே சாய்ஸ் பேஸ்ட் லேர்னிங் சிஸ்டம், அந்த கிரெடிட் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரெடிட் சிஸ்டத்துல வந்து நார்மல் காலேஜ் பார்க்கறது இது வந்து மாறும், யூனிவர்சிட்டி மாறும். அதாவது ஒரு 185 கிரெடிட்ல இருந்து சராசரி 185ல இருந்து 165 கிரெடிட் இருக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நார்மலா நீங்க டோட்டலா டிகிரி வாங்கணும்னு சொன்னா இவ்வளவு கிரெடிட் ஏர்ன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுல மினிமம் பாத்தீங்கன்னா 165 இருக்கும், மேக்ஸிமம் 185 வரைக்கும் இருக்கும். இந்த கிரெடிட்டை ஏர்ன் பண்ணணும். இந்த கிரெடிட் வந்து ரெகுலரா நீங்க செமஸ்டர்ல படிச்சு தியரி எக்ஸாம் எழுதி நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே AICTE என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஒன் கோர்ஸ் கிரெடிட்ங்கிற மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கிரெடிட், ஒரு இண்டஸ்ட்ரியல்ல போய் பண்றது, ஆன்லைன்ல நீங்க லேர்ன் பண்றது, ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய கோர்சஸ் படிக்கிறது, எது வேணாலும் நீங்க படிக்கலாம். இதுல வந்து நீங்க 34 கிரெடிட் வந்து நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 34 கிரெடிட் நீங்க வாங்கும்போது இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது காலேஜில் போய் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்க ஏதாவது சப்ஜெக்ட் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 34 அப்படிங்கிறது 68க்கு ரைஸ் பண்ணிருக்காங்க, டபுள் த டைம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏர்ன் 68 கிரெடிட், 68 கிரெடிட்ஸ் வந்து நீங்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம், நீங்களாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இது மேண்டேட்டரியா வரும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது மேண்டேட்டரியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வந்து நம்ம இந்த கொரோனா சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால திருப்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வர போறாங்க, அவங்க எப்படி வந்து ஹாஸ்டல்ல தங்க போறாங்க, அவங்களை எப்படி வந்து நம்ம வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண போறாங்க, எப்படி வந்து இவங்களுக்கு எல்லா பாதுகாப்புகளும் கொடுத்து இப்போ வந்து ஷிஃப்ட் பேசிஸ் நடக்கிறதா, அவரை வந்து குறைக்கிறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஆன்லைனுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தே தீரும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி, பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து எப்படியாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன்ல கோர்ஸ் லேர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய வெப்எக்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. டெஃபினட்டா இந்த மீட்டிங்ல நீங்க அட்டென்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க 68 கிரெடிட் வந்து நீங்க ஆன்லைன்ல எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துரும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஸோ அதனால இது ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸா நீங்க கண்டிப்பா எல்லாரும் இதுக்கு மாறதுக்கான மனநிலையை மாத்திக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கும் வீட்டில இருந்து கெயின் பண்ணலாம். ஸோ இந்த சிஸ்டம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நேஷனல் லெவலில் இருக்கிற நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க வந்து ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ கெட் ரெடி டு லேர்ன் இன் ஆன்லைன். நம்ம ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி காரணம் சொல்லிட்டு தான் நீங்க தள்ளப்படுவீங்க. மற்றவங்களுடைய குவாலிட்டியை மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபினிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டியூன் பண்ணி தான் ஆகணும். டியூன் பண்ணுங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க, பண்ணித்தான் ஆகணும் அவங்களும். ஏன்னா வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ மற்ற வந்து லேப்டாப் ஃபெசிலிட்டியோ ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்கூல் லெவலில் கொடுத்தாலும் கூட அது ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்லைன் சிஸ்டத்துக்கு எல்லாமே மாறி தான் ஆகணும். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க உங்க மனநிலையை ஆன்லைன்ல மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஏன்னா AICTE இது கண்டிப்பா இந்த ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய எஜுகேஷன் நியூஸ் நம்ம பார்க்கறதுக்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் உங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.